ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என்னோட பேச வேண்டாம் என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு வேத வசனம் உபாகமம் 3:26. கர்த்தரோ உங்களின் மித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். கடவுள் பாருங்க, எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது மனுஷனுங்கிட்ட பேசதான் ஆசைப்படுறாரு. இதே மனுஷன் மோசே கிட்ட பாருங்க, கடவுள் தான் கூப்பிட்டு பேசுறாரு. ஆனா இங்க மோசே கிட்ட போய் சொல்றாரு, இந்த காரியத்தை குறித்து நீ பேச வேண்டாம். யாருனால கோவம்? அதாவது ஜனங்க மேல இருக்கிற கோவத்தை மோசே மேல காட்டுறாரு இல்லைங்களா? அப்படிதான் இங்க வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தெரியுது பாருங்க. கர்த்தர் உங்களின் மித்தம் என் மேல் கோபம் கொண்டு. கடவுள் பாருங்க, மோசே ஆசாசியா போய் கேட்கிறாரு, நான் இந்த யோர்தானை கடந்து போய் கானான் தேசத்தை பார்க்க ஆசைப்படுறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கடவுள் கிட்ட கேட்கிறார். ஆனா அங்க பாருங்க, இதை குறித்து இனிமே என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போடுறாரு கர்த்தர். அப்போ மோசே பாருங்க, அவருடைய இருதயம் என்னமா உடஞ்சிருக்கும். ஒருத்தர்கிட்ட போய் நீங்க உதவின்னு கேட்டு அவங்க இல்லைன்னு சொன்னா, வாழ்க்கையில பெரிய பெரிய உடைந்து போகிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேட்டது கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம இருதயம் நொறுங்கி போயிடும், உடைஞ்சு போயிடும். நம்ம ஏன் இவங்க கிட்ட போய் கேட்டோன்னே தெரியல, கேட்காம இருந்திருந்தாவே நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்படிதான் பாருங்க, மோசே போய் அவரு ஆசையை கேட்கலங்க. ஜனங்கள் பாருங்க அந்த இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போக போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தலைவனுக்கு ஆசை இருக்காதா? அப்போ அவர் கேட்கிறாரு, நான் போய் பாக்குறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போக கூடாது, நீ மலை உச்சியில போயிட்டு இங்க இருந்து டவர்ல இருந்து இந்த உலகத்தை சுத்தி பாக்குற மாதிரி பாத்துக்கோ, ஆனா நீ அந்த தேசத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ பாருங்க, ஒரு பரமபிதா ஒரு குமாரனை எப்படி போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? இங்கு மோசே பார்க்கும்போது பாருங்க, குமாரனுக்கு ஒப்பா இருக்கிறாரு. மோசே இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமா தான் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்க முடிகிறது. பிதாவின் இடத்துல போய் குமாரன் பேசுகிறார். குமாரன் பாருங்க நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். அப்படிதான் ஜனங்களுக்காக அவர் நடுவுல நின்று கடவுள் கிட்ட பேசின ஒரு மனுஷன் தான் மோசே. அப்போ மோசேவோட ஆசை நிறைவேறலன்னா இயேசு கிறிஸ்துவோடைய ஆசையும் நிறைவேறல. எப்படி நிறைவேறலன்னு கேட்டீங்கன்னா, அவர் பாருங்க பாதாளத்துக்கு போகிற தகுதி இயேசு கிறிஸ்துக்கு கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் பாவியாக இருந்து பாதாளத்துக்கு போயிருக்கணும். ஆனால் இயேசு பாருங்க, நமக்கு பதிலாக மோசேன்ற மனுஷன் எப்படி பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்ற தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டார் பாருங்க. அவர் பர்மிஷன் கிடைக்கல, ஆனா அங்க போகவும் முடியல. அப்படிதான் இயேசு கிறிஸ்து பாருங்க, பரலோகத்துக்கு போறதை அவர் விரும்பாம பாதாளத்துல ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை முடிக்கணும் இல்லையா? பாதாளத்துல பிசாசு வைத்திருந்த நோக்கங்களையே அவர் உடைத்து சிலுவையினுடைய பாருங்க அதனுடைய சங்கிலிகளை அறுப்பதற்காக தான் அவர் சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையில அவர் இறந்த அப்புறம் பாருங்க 3 நாள் பாதாளத்துல கீழே இருந்தார். கீழே இருந்தது மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கிற பரிசுத்தவான்களையும் அழைத்து கொண்டு மேல வந்தார். அப்போ ஒருவேளை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய பாருங்க மத்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னா, பிதா எப்படிப்பட்டவர்? கடவுள் இங்கதான் என்கிட்ட பேசவே வேணாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நான் பாக்குறேன் முதல் முறையாக. அப்போ கடவுள் ஒரு மனுஷன் பேசலன்னா பரவாயில்ல, நான் எல்லா மனுஷங்கிட்டையும் பேசணும், எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார். ஆகையால் தான் யோவான் 14:14 புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். இங்க மோசே கேட்டதை செய்யலங்க கடவுள். ஏன்னா நீங்களும் நானும் கேட்டது நடக்கணும், நம்ம நினைச்சது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும். அதுதான் கடவுளுடைய விருப்பம். ஆகையால் தான் தேவன் பாருங்க மோசேக்கு அந்த பெர்மிஷனை கொடுத்திருந்தா இன்னைக்கு ஒருவேளை நமக்கு அந்த பெர்மிஷன் இல்லாம இருந்திருக்கும். ஆனா கடவுள் பாருங்க தேவகுமாரனை எப்படி நமக்காக அவர் பாவத்துக்காக மரிக்க வச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு மீட்டு கொடுத்தாரோ, அதை போலதான் இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல பிரச்சனைய பேசாம நம்ம கூட பாருங்க பேசக்கூடாதுன்னு கடவுள் சொல்லுவாரு. நிறைய வேலைகள்ல நெகட்டிவா பேசாதீங்க, நீங்க பாசிட்டிவா பேசுங்கன்னு. ஆனா நம்மளால பேசாம இருக்க முடியுமா? பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்ம வாய் சும்மா இருக்காதே. யாராவது எதனா சொல்லிட்டா நமக்கு நெகட்டிவ் தாட் வந்துடும். உடனே நம்ம அதை பேசி பேசி பாருங்க அந்த நெகட்டிவான வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்கு அது ஒரு வழியா இருக்கு. ஆனா இங்க யோர்தானை கடக்கணுமா? உங்களுக்கு தடையா இருக்கிற காரியத்தை நீங்க தாண்டணும் அப்படின்னா கடவுள் பேச வேணான்ற காரியத்தை நீங்க பேசக்கூடாது. அப்படி நீங்க பேசாம இருக்கும் பட்சத்துலதான் பாருங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அந்த கானான் தேசம் பாருங்க இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்டு கொடுத்துட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் எதற்காக அவர் அழைத்திருக்கிறார்னா, நம்ம அந்த வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து பிரவேசித்து சந்தோஷமா வாழணும். அதுதான் கடவுளுடைய பிளான், கடவுளுடைய திட்டமா இருக்கு. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா,
எதை கடவுள் பேச வேணான்னு சொல்றாரோ அதை பேசாம இருக்கணும். எதை செய்ய சொல்றாரோ அதை மாத்திரமே நம்ம செய்யணும். உங்களை ஜெபிக்க சொல்றாரா, நீங்க ஜெபத்தை மட்டும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வீணான வார்த்தைகளை அளப்பாதேங்கள்னு சொல்லி ஒரு இடத்துல வருது. வீணான வார்த்தைகளை அளப்பாம நம்ம கடவுளுக்கு பயப்படும் போது கடவுள் பாருங்க நம்ம நினைச்சதை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாங்க, இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, கடவுளை இதுவரைக்கும் எனக்கு தெரியாததையும் எனக்கு எட்டாததையும் நான் அலப்பினேன் என்று யோபு சொன்ன மாதிரி நம்ம மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க போறோம். இனி வாழ்க்கையில நம்ம பாசிட்டிவா பேசி ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அதற்காக ஜெபிக்கலாமா? வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல தகப்பனே, நீங்க ஆண்டவரே பேசக்கூடாதுன்ற வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். ஆமா ஆண்டவரே, எல்லா இடத்திலுமே நீங்க பேச ஒரு மனிதனை, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று ஆதாம் பாவம் செய்த பின்பும் அவரை அழைக்கிறீர். ஆனா இந்த இடத்துல மோசே ஆண்டவரே உமக்காக வாழ்ந்த ஒரு மனிதன், ஆனாலும் அவரை நீங்க இதை குறித்து இனி பேச வேண்டாம் என்று ஒரு கட்டளையை கொடுக்குறீங்க. எதுக்காகனா, தினந்தோறும் எல்லா மனுஷனிடத்திலும் நீங்க பேசணும்னு ஆசைப்படுற தேவன், எல்லாருக்குமே கேட்டது கிடைக்கணும்னு நினைக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. ஆகையால் தான் ஒரு மனிதனுடைய ஆசையை நீர் கட்டுக்குள்ள ஆண்டவரை வைத்து எல்லா மனிதனுடைய ஆசைகளை நிறைவேற்றுறீங்க. குமாரனுடைய ஆண்டவரே ஆசைகளை பிதாவனுடைய திட்டத்துக்கு மாறாக நடக்காதபடிக்கு அவருடைய ஆசையெல்லாம் கண்ட்ரோலாக வைத்து, தேவனே உம்முடைய திட்டம் நிறைவேற அந்த மகன் பாடுபட்டு மரித்து எங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது போல நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த வேளையில ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. நாங்கள் தவறான வார்த்தைகளை பேச வேண்டாம் என்று நீங்க சொல்லலாம் அநேக நபர்கள் மூலம். ஆனாலும் மறுபடியும் பேசிக்கொண்டு இருக்கிற ஜனங்களை என் தேவன் அவர்களுடைய நாவில் நீர் காவல் வைக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்தை என் தேவன் நீர் அவர்களுக்கு கட்டவிழ்க்கும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.